FTP நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ஐயா ரவீந்திரன் இணைஞ்சிருக்கு. வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் அவர்கள் நேற்று பேசின மீட்டிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக டிசைடிங் ஃபேக்டர் நான் தான், என் ஓட்டு இருந்தால் எடப்பாடி ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு துணி பேசியிருக்காரு. அது பலர் கூட்டணிக்கு அழைக்கிறார் சீமான் இன்டர்பிரிட்டேஷன் ஏற்றுக்கிறாங்க. அதிமுக நாம் தமிழர் கூட்டணி வரப்போகுதுன்ற மாதிரி பேசுறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாவம் தம்பி சவுக்கு சங்கருக்கும் தம்பி கிஷோர் கே சாமிக்கும் எனக்கும் அவங்க மேல பாசம் உண்டு, அவங்களுக்கு என் மேல மரியாதை உண்டு. அவங்க கருத்துக்கு என்னோட என்னோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க கருத்துக்கு, அவங்க என் சகோதரர்கள், அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபாலோவிங் இருக்கு. அது வேற விஷயம். என்னன்னா, சீமான் பேசினது 2021 திமுக அணிக்கும் அண்ணா திமுக அணிக்கும் இடையிலோட வித்தியாசம் 5.5%. சீமான் எடுத்தது 6.8%. ஸோ இந்த 6.8%ங்கிறது பேலன்சிங் ஓட்டோட அதிகம். இந்த 6.8 வாக்கு எங்க இருந்து வந்ததுன்னா, ஜெயலலிதா கிட்ட இருந்த 40% இருந்து குறைஞ்சுதான் இது 6.8 சீமானுக்கு உயர்ந்திருக்குது. 5.8% வாக்கு 1.1 இருந்த சீமான் 6.8க்கு வரும்போது 5.7% வாக்கு சீமானுக்கு உயர்ந்திருக்குது. இது அதிமுக வாக்கு, ரெட்டையில வாக்கு. இந்த வாக்கு சேர்த்து மொத்தம் 6.8 சீமான் எடுக்கலன்னா, அஸ்யூமிங் இது அதிமுக வாக்கு ரெட்டையில கட்சி இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டை தலைமைக்கு போயிருக்கும்னா, அது திமுக ஆட்சிக்கு வர்றதை தடுத்திருக்குங்கிறது தான் சீமானுக்கு ஒரு கிளைம். அது எல்லாரும் கிளைம் பண்றதுதான். இது 2016ஆம் ஆண்டு திமுக அணிக்கு அதிமுக அணிக்கு இடையில வித்தியாசத்தை விட சீமானுக்கு 1.1 அதிக ஓட்டு. அந்த கிளைம்ல யார் இருந்தாங்கன்னா, பாஜக 2.7 இருந்தது, அதுல பாமக 5.5 இருந்தது, மக்கள் நல கூட்டணி சுமார் 6% எடுத்திருந்தாங்க. 4 பேர் அந்த கிளைம்ல இருந்தாங்க. அதனால யாருமே அந்த கிளைம் பேசாத போது, சீமான் மட்டும் 1% வச்சிருந்த போது கூட, நீ 1% கலைஞர் தோத்தாரு, நான் எடுத்த 1%, என்னாலதான் திமுக தோல்விங்கிற ஒரு கிளைமா வச்சார். இது ஒரு வளரும் கட்சி தன்னோட இம்பார்ட்டன்ஸ சொல்றதுக்கு வைக்கக்கூடிய ஒரு கிளைம் தான். நாங்க டிசிசிவ் பிளேயர், டிசைடிங் ஃபேக்டரா இருந்திருக்கோம்னு கிளைம் பண்றதுதான். இது 4 வருஷத்துக்கு முந்தைய ஒரு கிளைம். இப்போ சீமான் தன் என்ன நினைக்கிறாருன்னா, சவுக்கு சங்கர் புரிஞ்சுக்கிடுங்க, என் தம்பி கிஷோர் கே சாமி புரிஞ்சுக்கிடுங்க, எடப்பாடியை விட இன்னைக்கு தமிழ்நாட்டில் தனக்கு செல்வாக்கு அதிகம் இருக்குன்னு சீமான் நம்புறாரு, கிளைம் பண்றாரு. அதை ஓப்பனா கிளைமா வைக்கலனாலும் கூட நான் லாஜிக்கலா அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் தாண்டி மேல போன பாதையில, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல எடப்பாடி பழனிசாமியை தாண்டி மிஞ்சி போனதாட்டு சீமான் உறுதியா நம்புறாரு. இதுதான் சீமானுக்கு நிலைப்பாடு 100%. நீங்க இந்த ஒண்ண வச்சு பேசக்கூடிய நீங்க ஆதி தமிழர்களை என்ன மாதிரி பாஜகவோ காங்கிரஸோ திமுகவோ அதிமுகவோ நிறுத்துவாங்களான்ற கேள்வியை கேட்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புல திமுகவும் அதிமுகவும் ஒரே குட்டையில் உரிய மற்றங்கிறத அடிச்சாரு. பஞ்சமரல மீட்புல நான் தான் பழைய சமூகத்துக்குள்ள பஞ்சமரல மீட்பை பற்றி பேசுவேன், திமுகவும் அதிமுகவும் அதுல வாய் திறக்காதுங்கிறதையும் சொன்னாரு. பட் இதை சொன்னதை வச்சுக்கிட்டு சவுக்கு சங்கர் அதை சொல்றாரு, தம்பி கிஷோர் கே சாமி தன் விருப்பத்தை அதை சொல்றாரு. கிஷோர் கே சாமி சீமானுக்கும் ஆதரவா ஆனஸ்டா பிஹேவ் பண்ணக்கூடியவர் தான். சவுக்கு சங்கர் அந்த இடத்துல சீமானுக்கு விஷயத்துல ஈரோடு கிழக்கிலே முன்னமே டிஸ்ஆனஸ்டா செயல்பட்டாருங்கிறதையும் நான் வெளிப்படையா சொல்றேன். ஒரு சூப்பர் ஸ்டார் தம்பி சசிகலா மேல நம்ம அடிச்சோம், தகர்த்தோம் நடராஜனுங்கிறத நம்ம கிளைம் யூ ஆர் கிரேட்னு ஒத்துக்கிடக்கூடிய பெருந்தன்மையும் அந்த இது உண்டு. அந்த தம்பிக்கு அந்த நம்ம நன்றியை நினைக்க நம்ம சொல்றோம். இப்ப நம்ம கருத்தியல்ல தான் 2 தம்பிகளையும் நம்ம மறுத்து பேச வர்றோம். சீமான் எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் மிஞ்சினாருன்னா, கமலஹாசனும் தினகரனும் முதல்ல, கமலஹாசன் சீமானோட பெரிய ஸ்டார், களத்தூர் கண்ணம்மா தொடங்கி இன்னைக்கு வரை அவர் மிகப்பெரிய ஸ்டார். அவர் வெள்ளூர் இடைத்தேர்தலில் களத்துக்குள்ள வரல, விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள வரல, நாங்குநேர்ல களத்துக்குள்ள வரல. நாங்குநேர்ல சீமான் 2% வாக்கு தான் எடுத்தாரு, ஹரிநாடா 2% வாக்கு எடுத்தாரு. கமலஹாசன் களத்துக்குள்ள பிரச்சாரம் பண்ணி இருப்பாருன்னா அவருக்கு பிரச்சார வலிமையில 5 to 6% ஓட்டு கமலஹாசன் எடுத்திருக்க முடியும். விக்கிரவாண்டியில சீமான் 1.5% ஓட்டு தான் எடுத்தாரு. தமிழ் தேசிய கௌதமனை விட அதிகம் எடுத்தாரு. அதுக்கு 2 வன்னியருக்கு இடையில ஒரு முதலியார் கேண்டிடேட் போட்டாரு. அதுல ஒரு சமூக நீதி பார்வை இருக்கு. வன்னியருக்கு இடையில முதலியார் கேண்டிடேட் போட்டாரு. சி.வி. சண்முகமும் வன்னியர் கேண்டிடேட் போட்டு நின்னாரு, அதிமுகவும் வன்னியர் கேண்டிடேட் போட்டு
நின்ன போது இவர் ஒரு முதலியார் கேண்டிடேட் போட்டு நின்னாரு. எடுத்தது 1.5% வாக்கு தான். கமலஹாசன் விக்கிரவாண்டியில யாரை போட்டாலும் ஒரு களத்துக்குள்ள இறங்கி பிரச்சாரம் பண்ணா 5% ஓட்டு தாண்டி இருப்பாரு. ஆனா கமலஹாசன் விக்கிரவாண்டியில நிக்கல. வெள்ளூர் 2.6% சீமான், விக்கிரவாண்டி 1.5% சீமான், நாங்குநேரி 2% சீமான், ஹரிநாடார் எம் நடராஜனால குண்டாசுல கை செய்யப்பட்டவர். அவர் எங்க டீம்ல தான் இருந்த தம்பி, சமுதாயத்துக்காக நாடார் சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடியவர். அவர் வந்து ஜெயலலிதா இறந்ததும் சில விஷயங்களுக்கு அரசுக்கு எதிராக பண்ணும்போது நடராஜனாலே குண்டாசுல கை செய்யப்பட்டவர். அவருக்கு நாடார்கள் வந்து வாக்களிச்சு 2.5% வாக்கை வந்து ஹரிநாடார் பெற்றார். சீமானுக்கு அந்த நாடார் மெஜாரிட்டி தொகுதியில கிடைச்சது 2% வாக்கு தான். சீமான நாடார்கள் அந்த இடத்துக்குள்ள இடைத்தேர்தலை ஏற்றுக்கல. ஹரிநாடார் அளவு கூட சீமானுக்கு நாடார் சமுதாயம் வாக்களிக்கல. நான் உண்மையை தான் சொல்றேன். காந்தராஜ் போன்றவங்களுக்கு எல்லாம் அந்த உண்மை தெரியாது. கசப்புலையும் வன்மத்திலையும் ஏதாவது விவரம் தெரியாம இவ்வளவு வயசாயும் பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் அந்த விவரம் தெரியாது, புரிஞ்சுவிட மாட்டாங்க. வன்மத்திலையும் கசப்புலையும் இருக்கவங்கள நம்ம எப்படி திருத்த முடியும்? அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாடார்கள் வந்து சீமான புறக்கணிச்சாங்க. ஹரிநாடாருக்கு தான் 2.5% வாக்கு நாங்குநேரி இடைத்தேர்தல போட்டாங்க. ஊடகத்துல காலையில இருந்து சாயங்காலம் வர சீமான் கட்சிக்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஹரிநாடாரோ ஓட்டு குறைவுன்னு பிரச்சாரம் வந்தது. ஆனா 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீமான் நாங்குநேரில் எடுத்தது, மறவர் கேண்டிடேட்டை போட்டு எடுத்தது 10% வாக்கு. தமிழக அளவில் சீமான் எடுத்தது நியர்லி 7% ஆஃப் ஓட்ஸ். கமலஹாசன் எடுத்தது 2.5% வாக்கு. இது தினகரன் அவர்கள் நாங்குநேரில் கேண்டிடேட் போட்டிருந்தாருன்னா, அவர் மறவரை போட்டிருந்தாருன்னா, மஞ்சாங்குளம், மருகால்குறிச்சி அந்த ஏரியா அங்கெல்லாம் சேர்த்து ஐயா டிடிவி தினகரனால ஒரு 8-10% வாக்கு உறுதியா எடுத்திருக்க முடியும். ஐயா போடல. அதே மாதிரி வெள்ளூர்ல கேண்டிடேட் போட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பறையர் சமூக மக்கள் மத்தியில் அவங்களுக்கு ஆதரவு இருந்தது. ஒரு 5-6% வாக்கு பறையர் முதலியார் சமூக ஆதரவுல ஐயா தினகரன் எடுத்திருக்க முடியும். விக்கிரவாண்டியில நின்னும் தினகரனே களத்துக்குள்ள சசிகலாவுக்கு அன்னைக்கு சசிகலாவுக்கு ஒரு இமேஜ் இருந்தது. ரெப்ரசன்டேட்டிவ்னா 1.5% சீமான் எடுத்த இடத்துல 6% எடுத்திருக்க முடியும். ஆனா இவங்க 2 பேருமே சீமானோட பெரிய ஆட்கள். அதுவும் தினகரன் ஆர்கே நகர் வெற்றி வீரர், ரெட்டலையும் உதயசூரில் குக்கர்ல வச்சு அடிச்சவர், 50% வாக்கு எடுத்தவர். அவர் களத்துக்குள்ள வரல. பை எலெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் ஆட்டு தமிழக வரலாற்றிலே எம்ஜிஆர் ரெட்டலையும் அண்ணா கலைஞர் உதயசூரியனையும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டலையும் மீறி 50% வாக்கெடுத்து சாதித்த ஒரே சாதனையாளர், பெரிய ஹீரோவா ஆர்கே நகர்ல நின்றவரு தினகரன். அவரு களத்துல இறங்கி இருப்பாருன்னா சீமான் 1.5% வாக்கெடுத்த இடத்துல அவர் 5-6% வாக்கெடுத்திருக்க முடியும். அது மட்டும் இல்ல, சீமானுக்கு 1.5 தேர்மாங்கிறது கஷ்டம். ஆனா களத்துல நின்னாரு. மக்கள் களத்துல நிக்கிறோன்னு பாக்குறான். இவன் நம்ம பிள்ளை, நம்மளை நம்பி நிற்கிறான், மக்களை நம்பி நிற்கிறான். மக்கள்ல ஒருத்தனாட்டு நம்ம பிள்ளையாட்டு நம்மள ஒருத்தனா நமக்காக நிற்கிறான். மேனாமினிக்கு அரசியல் பண்ணல, களத்தை விட்டு ஓடி போகலன்னு நினைச்ச மக்கள் சீமானுக்கு வந்து 7% வாக்களை கொடுத்தாங்க. களத்தை விட்டு ஓடி போன தினகரனுக்கும் கமலஹாசனுக்கும் சேர்ந்தே சீமானுக்குள்ள வாக்க கொடுக்கல. இதுதான் கலை யதார்த்தம். இது ஷியாமுக்கு தெரியுமா? தெரியும். பேசுவாரா? பேச மாட்டார். சீமான் மீது உள்ள வன்மத்திலும் காழ்ப்புணர்ச்சியிலும் ஷியாம் இதனை பேச மாட்டார். தெரிந்தாலும் கில்லிங்கின் செயல் பண்ணுவார். நான் இல்லலாம் டைரக்டா சிலரை குற்றம் சாட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். நியாயவான் நேர்மையானா இப்படி நடந்துங்கிறத ஒத்துக்கிடுங்க. ரவீந்திர துரைசாமி சொல்றது கரெக்டானதை ஒத்துக்கிடுங்க. அல்லது களத்துக்குள்ள வந்து இப்படி ஒண்ணு நடந்திருக்குது, இதுலதான் சீமான் ஏறி இருக்கிறாரு, மற்றவங்க களத்தை விட்டு போயிட்டாங்க, அதனால அவங்க கீழே போயிட்டாங்க, சீமான் களத்துக்குள்ள நின்னாரு மேல ஏறிட்டாருங்கிறத நீங்க ஒத்துக்கிடுங்க. ஷியாமண்ண மேல எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. அவரு தராசு நடத்திட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ரசிகனாட்டே இருந்தேன். தராசு மக்கள் மன்றம் நடத்தும் போதெல்லாம் அவரை நான் பெருசா பாராட்டி இருக்கிறேன். அவருக்கு தெரியும். அதெல்லாம் வேற விஷயம். இந்த இஷ்யூ பேஸ்டா தான் அவரு கள்ள மௌனம் சாதிக்கிறாருங்கிறத நான் சொல்றேன். சீமான் எப்படி ஆனானப்பட்ட கமலஹாசனை ஆர்கே நகர்ல ரெட்டலையும் உதயசூரியனையும் தூக்கி அடிச்ச தினகரனை தாண்டி 7% வாக்கு எடுத்துட்டாருன்னா அவங்க களத்தை விட்டு ஓடுனது, இவர் களத்துல நின்னது. இது அரசியல் விமர்சகர் பலருக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க. 2021 கமலஹாசன் தினகரனையும் தாண்டி போனது மாதிரி எடப்பாடி பழனிசாமிய சீமான் தாண்டி போனதா உறுதியா நம்புறார். சீமான் மிக தெளிவா நம்புறாரு. அதன் வெளிப்பாடுதான் பஞ்சமர நிலத்தை எடுக்கிறாரு. அதன் வெளிப்பாடுதான் பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்றதுல ரெட்டையில பறையர் தேவேந்திர வேளாளர்களை கையில் எடுக்க நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி
ஜெயலலிதா முடிவுல இருந்த மாதிரி அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார். அது 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீட்டை மோடி கொண்டு வந்தாரு. அதை ராகுல் ஆதரிச்சாலும் அந்த ஓட்டு பிராமின், கயஸ்தா, ராஜ்புட், பூமிகார், பட்டேல் அந்த ஓட்டுகள் மோடிக்கு தான் போச்சு, ஆதரிச்ச ராகுலுக்கு வரல. அது போல அருந்ததியர்கள் ஓட்டுகள் திமுகவுக்கு தான் போகும், ஆதரிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கோ அவரோட கூட்டணிக்கு ஆசைப்படுறவங்களுக்கோ போகாதது. அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு தான் போகும். அதே வேளையில எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. அடி எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான் பறையர் தேவேந்திர குல வேளாளர் மூலமா கொடுக்கிறாரு. தம்பி சவுக்கு சங்கர் இதை புரிஞ்சுக்கணும். சவுக்கு சங்கருக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் மூலமா சீமான் கொடுக்கிற இன்னொரு அடி எடப்பாடிக்கு என்னன்னா, பல்லர்களே பாண்டியர்கள்னு ஆணித்தரமா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. தமிழ் மண்ணுல கள்ளருக்கு ஜாதியான நாடார்கள், சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபர்கள்னு சொன்ன ஜெயலலிதாவுக்கு எதிராக ஒரு துரும்ப கூட தூக்கி போட முடியாத CV சண்முகங்களும் எடப்பாடி பழனிசாமிகளும் இன்னும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் சீமான் பல்லர்களே பாண்டியர்கள்னு சொன்னதும் பசும்பொண்ணுக்கு சீமான் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்குள்ள பசும்பொண்ணுக்கே போயிட்டு வந்து என் கருத்தை நான் சொன்னேன், ஜெயலலிதா அவங்க கருத்தை சொன்னாங்க, நீங்க உங்க கருத்தை சொல்லிடுங்கன்னு கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் உண்டுன்னு நிரூபிச்சுட்டு வந்தவர் சீமான். எடப்பாடியால இது முடியுமா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவர் ஜெயலலிதா சொன்னதை ஏத்துக்கிட்டு ஒரு ஆமான்னு இருந்தவங்க தான் எடப்பாடி பழனிசாமியும் அவரை சார்ந்தவர்கள் என்பது வரலாறு. அடுத்த கட்டத்துக்குள்ள சீமான் எடுக்கக்கூடிய இந்த பஞ்சமர் நில மீட்புங்கிறது பறையர் சமூகத்தோட நில உரிமை. அது ரஞ்சித் நிலமே உரிமை எல்லாம் படத்துல வைப்பாரு, காணல அவரை. சீமான் கேட்கக்கூடிய நில உரிமையை பற்றி பேசினா சீமான் எங்க பறையர் வாக்குல லீடர் ஆயிடுவாரோன்னு ரஞ்சித் துண்ட காணும் துணியை காணுன்னு காணவில்லை. ரஞ்சித் பஞ்சமண்டலத்தை பற்றி சீமான் எடுக்கக்கூடிய இஷ்யூக்கு ரஞ்சித் எந்த கருத்தும் சொல்லவில்லை, நில உரிமை என்றெல்லாம் சொல்லுவார். ஓகே இருக்கட்டு, மக்களுக்கு தெரியும் சீமான் அதை எடுக்கிறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிராக தான் எடுக்கிறாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கு எதிராக தான் பறையர் சமூகத்தை கன்சாலிடேட் பண்ண நினைக்கிறாரு. குறிப்பா அதுல அவரு கன்சாலிடேட் பண்ண நினைக்கிறது ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர் சமூகம் இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டுல எடப்பாடி எடுத்த நிலைப்பாட்டுக்கும் இதுக்கும் மாறாக தன் பக்கம் இருக்கும்னு சீமான் உறுதியா நம்புறாரு. அடுத்த கட்டம் தான் சீமானுக்கு நம்பிக்கைங்கிறது. விக்கிரவாண்டியில எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் களத்துக்குள்ள நிற்காததுதான் விக்கிரவாண்டி சீமானுக்கு முதல் நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு போனது அடுத்த நம்பிக்கை. இதுல சீமான் எப்படி பார்க்கிறாருன்னா, விக்கிரவாண்டி களத்துக்குள்ள இவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5க்கு பதில் சொல்ல முடியாம அவர் கூட CV சண்முகம், KP முனிசாமி, அன்பழகன், வீரமணி அத்தனை தலைவர்களும் இருந்தும் 10.5 விஷயத்தில் டாக்டர் ராமதாஸுக்கு பதில் சொல்ல முடியாமல் களத்துக்குள்ள வராம ஒதுக்கிட்டார். இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கலைஞர் ராணிப்பேட்டையில ஆற்காட்டாரை விட்டு 2ஆம் இடம் வந்தாரு, டாக்டர் ஐயா 3வது போனாரு. களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகியதின் விளைவு டாக்டர் ராமதாஸ் நம்பி களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி விலகிட்டாரு. சீமான் துணிச்சலாக களத்துக்குள்ள நிற்கிறாருங்கிற எண்ண ஓட்டம் வட தமிழகத்துல குறிப்பா வன்னியர் அல்லாத செங்குந்தர், பறையர், உடையார், அகமுடையார், யாதவர், கிராமணி, மீனவர், முத்தரையர், வட தமிழகத்தில் வாழக்கூடிய கள்ளர்கள் போன்ற பல சமூகங்கள் மத்தியில இன்னும் தெலுங்கு தாய்மொழி சமூக மக்கள் மத்தியிலையும் அந்த உணர்வு தேவாங்கர் செட்டியாரு, ஆரிய வைசியா, 24 மணி தெலுங்கு செட்டியாரு, கஞ்சாம்பட்டி, கவராநாயுடு மத்தியிலையும் சீமானுக்கு ஆதரவான ஒரு உணர்வு தெளிவா உருவாயிட்டு பிறமொழியாளர் மத்தியில சீமானுக்கு அது வாக்கா வருமாங்கிறதுல கேள்விக்குறிதான். அதை வரும் நான் சொல்ல வரல, லோக்கலா அது உருவாயிடுச்சு. இது எடப்பாடி கமலஹாசன், தினகரன் போல பலகீனப்பட்டுட்டாரு. நான்மணியர்கள் மத்தியில களத்தை விட்டு ஓடன எடப்பாடி கமலஹாசன், தினகரன் களத்தை விட்டு ஓடி பலகீனப்பட்டது போல் பலகீனப்பட்டு விட்டார், தான் பலம் பெற்று விட்டேன் என்று சீமான் உறுதியாக நம்புகிறார். இதற்கு அடுத்த களம் தான் ஈரோடு கிழக்கு களம். ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலத்திலே களத்தை விட்டு ஓடிட்டாரு. களத்துக்குள்ள கொங்கு மண்டலத்தில் நின்று இருந்தா முந்தைய ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு முன்னாடி சீமானின் பலம் வெறும் 1% தான், 1% ஓட்ஸ் ஒன்லி என்பதை பழனிக்குமார் தன் தேர்தல் ஆணையம் மூலமாக திராவிட இயக்க பெரும் தலைவர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்தினார். அர்த்தம் என்னன்னா, தம்பி பார்த்தாயா,
திராவிடத்திற்கு எதிராக பேசும் சீமானுக்கு அவர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கு மக்கள், தமிழக மக்கள் உள்ளாட்சியில் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு வளையம் என்பது ஒன்றே ஒன்று, வெறும் 1% வாக்குங்கிறதான் ஸ்டாலின் வந்து மேனிபெஸ்ட் பண்ணாரு. தப்பு இல்லை, அவர் அதைத்தான் மேனிபெஸ்ட் பண்ணுவாரு. திராவிடத்துக்கு எதிராக பேசக்கூடிய தமிழ் தேசியத்துக்கு எதிராக அதைத்தான் அவர் அதை செய்யணும். கரெக்டா தான் அதை செய்தாரு. கில்லிங் சைலன்ஸ் பண்ணுவாரு. சரியான இடத்துல 1% தான் ஈரோடு கிழக்குல சீமானுக்குன்னு அதை காட்டினாரு. அதே ஈரோடு கிழக்குல 30% பலத்தோட ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆனா களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனால செங்கோட்டை அண்ணே இது திண்டுக்கல் மாதிரி டெல்லியை அதிரம்னு சொல்லி செங்கோட்டை அண்ணே மாவட்ட செயலாளர் விளையாட கொன்று, கேண்டிடேட் விளையாட கொன்று, பொதுச் செயலாளர் விளையாட கொன்று, விளையாட கொன்றுலாம் கேண்டிடேட்டே போட்டு 2000 ரூபாயும் கொடுத்து எடப்பாடி பழனிசாமி 5% வாக்கை இழந்தார். ஆனா சீமான் ஒரு முதலியார் கேண்டிடேட்டை போட்டு 6.3% வாக்கு எடுத்து 5.3% வாக்கை உயர்ந்தார். இந்த நிலைமை 2025ஆம் ஆண்டு இடைத்தேர்தலும் நடந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி பயந்தார். 23% தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆற்றல். அசோக்குமார் அவரோட ஈரோடு மக்களவைக்குள்ள ஈரோடு கிழக்குல எடுத்த வாக்கு அந்த 23%ஓடு களத்துக்குள்ள நின்றால் செங்கோட்டை அண்ணா அன்னைக்கு சொன்ன மாதிரி திண்டுக்கல், டெல்லி அதிரெல்லாம் சொல்ல முடியாது. டெபாசிட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதான் பிரச்சனை ஆகும். அப்ப தேமுதிக, முபாரக், புதிய தமிழகம் இவர்களெல்லாம் சேர்ந்து அங்கு கொடுத்த வாக்கு 23%. ஆனால் சீமான் யாருடைய தயவுமின்றி 6.3 இடைத்தேர்தலில் எடுத்தவர் பொது தேர்தலில் 8.3 தன் வாக்கை உயர்த்தினார். அவர் 8.3 களத்துக்குள் வருகிறார். எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பலத்தால் 23% களத்திற்குள் வருவார். வந்தால் முன்பு நடந்தது போல் சீமான் பிரச்சார பலத்தால், உணர்வு பூர்வமான நாம் தமிழர் தொண்டர்கள் ஈரோடு கிழக்கில் குவியும் பலத்தால் சீமான் ஒரு 5% வாக்கை குறைந்தபட்சம் முன்பு பழனிக்குமார் கூறிய 1 6.3 போனது போல் 30 25 எடப்பாடி ஐயா குறைந்தது போல் அப்பொழுது வெற்றி பெறும் என்று ப்ரொஜெக்ஷன் கொடுத்தாங்க. குறைந்தது போல் 5% வாக்கை சீமான் உயர்ந்து 13.3 வந்து எடப்பாடி பழனிசாமி 23 5 குறைஞ்சி 18 போனா நாம் தமிழர் சீமான் தலைமைக்கும் எடப்பாடி தலைமைக்கும் உள்ள வித்தியாசம் 12% அல்ல, 28 அல்ல, 13-18 தான். கொங்கு மண்டலத்திலே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு வித்தியாசம் வரும் 5 தான் என்று ஆகிவிடும் என்று களத்தை விட்டு ஓடிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இது உண்மையான நேர்மையான அரசியல் விமர்சகர்கள் ஆய்வு சொல்லி பார்க்க வேண்டும். ஷியாமண்ணன் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், லட்சுமணன் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், உபேந்திரன் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், ரங்கராஜ் பாண்டே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், இன்னும் மணி இந்தியா டுடே மணி ஆய்வு செய்து பார்க்க வேண்டும், லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். இன்னும் அனைத்து அரசியல் விமர்சகர்களும் இந்த உண்மையை ரவீந்திரன் துரைசாமி சொல்லக்கூடிய இந்த டேட்டாவை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஆனால் சீமானுக்கு அது தெள்ள தெளிவாக தெரிகிறது. நாம் தினகரனின் கமலஹாசனின் பலகீனப்படுத்தி 21 வளர்ந்தது போல் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு ஓடி நான் மணியரிடம் செல்வாக்கை இழந்து விட்டார். நம் செல்வாக்கு நான் மணியரிடம் உயர்ந்து விட்டது. சீமான் துணிச்சலான தலைவர். உன்னையாட அடிக்க சொன்ன பறையதான அடிக்க சொன்ன கேட்டவர். சீமான் துணிச்சலான தலைவர். தமிழ் மன்னன் ராயராசனுடைய காஸ்ட் சர்டிபிகேட் கேட்காதன்னு ஆணித்தரமாக சொன்னார் சீமான் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அதுபோல் ஈரோடு கிழக்கு மண்ணில் ஸ்டாலின் வெர்சஸ் சீமான் 8% இருக்கக்கூடிய ஸ்டாலின், சீமான் 47% இருக்கக்கூடிய ஸ்டாலினை எதிர்த்து இது சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டின்னு களத்துல துணிச்சலான்னாரு. இது தந்தை பெரியாருக்கும் வேலுப்பிள்ளை பிரபாகருக்கும் போட்டின்னு களத்துல துணிச்சலான்னாரு. இது திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்திற்கும் இடையிலான போட்டி என்று சொன்னார். நின்னவர் எடப்பாடிய ஆதரிச்சு ஓட்டு கேட்டு விக்கிரவாண்டியில 1% மட்டும் உயர்ந்தார் இல்லையா? அந்த அனுபவம் அவருக்கு பாடமாட்டு ஆயிட்டு. எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்ல, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்ல, எடப்பாடிக்கு ஓட்டுல நான் வன்னியர் ஓட்டு 23% உதயசூரியனுக்கு போயிட்டு, எடப்பாடிக்கு ஓட்டுல வன்னியர் ஓட்டு 12% டாக்டர் ஐயாவுக்கு போயிட்டு, நம்ம போராட்டத்தை ஆதரிச்சு நமக்கு கிடைச்சது வெறும் 1% ஓட்டு தான். எடப்பாடி கண்ட்ரோல்ல அதிமுக ஓட்டு இல்லைங்கிறத சீமான் தெளிவா புரிஞ்சாரு. அதுவும் கடைசியில திமுகவை அதிமுகவை அடிச்சு சீன மூங்கில் மாதிரி வளரணும்னு சொன்னதுனாலதான் அவருக்கு பேஸ் ஓட்டையே காப்பாத்திக்கிட்டாருங்கிறத புரிஞ்ச சீமான் ஈரோடு கிழக்கு களத்துல கொடநாடு கொலையை பற்றி பேசினாரு, பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசினாரு, தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றி பேசினாரு.
அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் சாராயம், இங்கேயும் சாராயம்னு களத்தில் அதிமுக இல்லாவிட்டாலும் எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை என்பதை விக்கிரவாண்டியில் புரிந்து கொண்ட சீமான் எடப்பாடியும் அடித்துதான் 16% வாக்கை பெற்றார். அது மட்டுமல்ல, என்டிஏ களத்தை விட்டு போனதும் இந்து நாடார்கள், பிராமணர்கள், முத்தரையர்கள், டிகேவி தேவேந்திர வேளாளர் எடப்பாடிக்கு எதிராக என்டிஏக்கு வாக்களித்த முக்குலத்தோர்கள் மத்தியிலும் தன் செல்வாக்கு உயர்ந்து விடும் என்பதை மிக தெளிவாக உணர்ந்தார். ஆனால் அரசியல் நகர்வை எப்படி செய்தார் என்றால், திப்பு சுல்தானை முன்னிறுத்தி அந்த ஓட்டை எடுத்தார். பழனி பாபாவும் பாரதியாரும் தமிழர்கள் என்று அந்த ஓட்டை எடுத்தார். 16% அவர் வாக்குகள் இடைத்தேர்தலை எடப்பாடியை உதாசீனப்படுத்தி திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் குளோரிஃபை பண்ணி எடுத்த அந்த 16% வாக்கை தாண்டிய ஒரு வாக்கு தமிழ் மண்ணில் தனக்கு நிலை பெற்று விட்டது. ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ல தான் 16% மேல் இருக்கிறேன் என்றும் 20% வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி 15% குறைந்து விட்டார். நான் வன்னியர்கள் அவரை இனிமேல் புறக்கணிப்பார்கள், நான் வெள்ளாள கவுண்டர்கள் அவரை புறக்கணிப்பார்கள், சீமான் தான் சுத்த வீரன் என்று கமலஹாசனின் தினகரனை புறக்கணித்தது போல் எடப்பாடியை புறக்கணிப்பார்கள் என்று சீமான் உறுதியாக நம்புகிறார். சோ எடப்பாடி வேணும்னா உண்மையிலே ஸ்டாலின் தோக்கடிக்கணும் என்ன உண்டுன்னா சீமான் பின்னாடி போய் நிக்கட்டு. சீமான் எடப்பாடி ஓட்டர்ஸிங் கெப்பாசிட்டி இல்லாத, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத, நான் வன்னியர்கள், நான் வெள்ளாள கவுண்டர்கள்ட்டையும், நாடார்கள்ட்டையும், முக்குலத்தோர்கிட்டையும் மக்களவை தேர்தலுக்கு பிறகு சீமானால் பலகீனப்படுத்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமியை சீமான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அடிச்சு ஆணித்தரமா நான் சொல்லலாம். அது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். இது ஒரு அரசியல் கணக்கோட நீங்க வேணா என் பின்னாடி நின்னுங்க, நான் இல்லாம ஸ்டாலினை இங்க தோக்கடிக்க முடியாது. உங்களுக்கு தோக்கடிக்கக்கூடிய ஆசை உண்டுன்னா சீமான் பின்னாடி நின்னுங்க. அல்லது நான் டைரக்டா திமுகவும் அண்ணா திமுகவும் பாஜக காங்கிரஸின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள், காவிரியில தமிழர்களை திமுக அண்ணா திமுக ஏமாத்தினாங்க, கச்சத்தீவை தூக்கி கொடுத்தாங்க, முல்லை பெரியாறுல எம்ஜிஆர் மலையாளின்னு செயல்பட்டாரு, வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேரு, எங்க சீரன் மருதுபாண்டியருக்கும் வேலுநாச்சியாருக்கும் உள்ள பேரும் புகழும் விட எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இந்த மண்ணில ஏன் பேரும் புகழும் வேணும், ஜெயலலிதாவை 2 பேர் கடையில கடத்தி போட்டுருக்குன்னு என் பாட்டுக்கு அடிச்சு ஏறி நான் 16 20 ஆக்கிட்டு போறேன். அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு உள்ளக்கூடிய ஓட்டு பாசிட்டிவா சீமான் மேல வரணும்னு உள்ளக்கூடிய ஓட்டு, என் பிரச்சாரத்துக்கு என் லீடர்ஷிப்புக்கு உள்ளக்கூடிய ஓட்டு. அந்த ஓட்டு உள்ளாட்சி தேர்தலில் வரலன்னாலும் சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வரும். நான் இல்லைன்னா இங்க யாருமே ஸ்டாலின் தோக்கடிக்க முடியாது. தேவைன்னா என் பின்னாடி வாங்குங்கிற மெசேஜை தான் கொடுத்திருக்கிறாரு. புரிஞ்சவங்க புரிஞ்சுடுங்க, புரியாதவங்க சவுக்கு சங்கர் மாதிரியோ கிஷோர் கேசா மாதிரியோ புரியாம இருங்க, உங்க விருப்பத்தை சொல்லி சந்தோஷப்பட்டுடுங்க. சீமான் தெளிவா இருக்கிறாரு. 214லயும் கேண்டிடேட் போட்டு எல்லா கட்சியும் ஏத்து இருக்கிறாரு. அதை தாண்டி அவர் லீடர்ஷிப்புக்கு யாராவது வந்தா ஏத்துக்குவாரே தவிர, அவர் அது ஈர்ப்பு சக்தியற்ற, தன்னை விட இடைத்தேர்தலில் போட்டியிடாம பலத்துல குறைஞ்சிட்டாருன்னு கருதக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கெல்லாம் அவர் போறதுக்கான சான்ஸே இல்லை, வாய்ப்பே இல்லை. புரிஞ்சுடுங்க, இதுதான் உண்மை. ரவீந்திர துரைசாமி சீமானை பற்றி சொன்ன எதுவும் இதுவரை தப்பாகல, இதுவும் தப்பாகாது, கரெக்டா இருக்கும்.